ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வெஜ் புலாவ் செய்யலாம். நான் அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா பொரிஞ்சதும் ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி பல்லாரி அதை சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதங்கட்டும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக சண்டே சாப்பிடணும்னு நினச்சோம் அப்படின்னா இப்படி வெஜ் புலாவ் மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். லஞ்ச் ரெசிபியாக கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் நம்மளுக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா அப்படி செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பல்லாரி நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொன்றா இதோட சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுதுன்னா இன்னும் 2 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 3 பூண்டை நல்லா தட்டி அதையும் சேர்த்து நல்லா வதக்கியிருக்கேன். அதுவும் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வெஜ் புலாவ் அப்படிங்கிறது நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட் போட்டிருக்கேன், பீன்ஸையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாம் சிறுசாக கட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் சூப்பராகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. பொட்டேட்டோவையும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்தது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தேங்காய் பால்லாம் இதில் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இந்த புலாவ் சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நான் வதக்கி வச்சதோட ஒரு அரை தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் நல்லா வதங்கணும். எல்லாமே நல்லா வதங்கட்டும். அந்த ஆயிலே லைட்டாக நல்லா வதக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது அப்படியே நம்ம சாதத்தோடு மிக்ஸ் பண்ண போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் காய் லைட்டாக வேகும். அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருக்கேன். இது காரம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சேர்க்குற பச்சை மிளகா, பெப்பர் பொடி இதில் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி சுண்டல் வேக வச்சு வச்சுருந்தேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச சுண்டல்னால நான் லாஸ்ட்டு இதோடு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சுண்டல் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. சுண்டலையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பெப்பர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எனக்கு அது அந்த அளவு போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம் தேவைப்படுதுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் காரமாக இருக்கும். பெப்பரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 செகண்ட் அந்த ஆயில்லையும் இந்த காயில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அரிசியை நான் அலசி எடுத்து வச்சுட்டேன். குக்கரில் போட்டிருக்கேன் நான். இப்போ நம்ம வேக வச்சுருந்த இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குக்கரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா காயும் இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா இதோட மிக்ஸ் ஆகணும். நான் எல்லாத்தையும் இதில் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு கிளாஸ் தேங்காய் பாலும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ சாதத்துக்கு நான் 2 கிளாஸ் போட்டிருக்கிறதுனால நான் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். காய்க்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும். ஏன்னா அப்போ தான் அது வேகும். அதனால் அதுக்கு ஒரு கிளாஸ் ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொத்தமல்லி இருந்துச்சு அப்படின்னா கொத்தமல்லியை லைட்டாக தூவி விட்டுட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், பார்க்கும்போது செம்மையாக டேஸ்டியாக இருக்குது. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரே ஒரு இந்த கரண்டியில் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தலையையும் போட்டுட்டு நெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணி நான் 3 விசில் வச்சு இறக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விசில் சிம்மில் வச்சுக்கோங்க. ரிமைனிங் விசில் எனக்கு 3 விசில் போதும். அவங்கவுங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் பார்த்து இறக்கிக்கோங்க.
பாருங்கள், பார்க்கும்போது செம்மையாக டேஸ்டியாக இருக்குது. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம லஞ்ச் ரெசிப்பியாக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ வெந்துருச்சு, இறக்கி சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.